அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டு தேர்வு சுற்று 1 அக்டோபர் 2024 நடைபெற்ற அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற 6ஆம் வகுப்பு கேள்வித்தாள் மற்றும் அதற்கான விடைகளை பார்க்க போகிறோம். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி உரை பகுதியை கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு அதிலிருந்து கீழே 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 5மே எளிதான கேள்விகள் தான். சரிங்களா? நேரடியாக விடையே ஒரு தடவை அந்த பத்தியை நல்லா ஊன்றி படித்தாலே மிகவும் எளிதாக எழுதுகிற அளவுக்கு மிகவும் எளிமையான கேள்விகளாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் சற்று கடினமான பகுதி தான். படிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமான பகுதி. அதே மாதிரி நேரடியான கேள்விகளாக இல்லாமல் 1-2 சற்று மறைமுகமான கேள்விகளாகவும் அதற்குண்டான விடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நன்றாக ஒரு முறைக்கு ஒரு முறை வாசித்தினால் விடைகளை மிகவும் எளிதாக எழுதி கொள்ளலாம். அடுத்த கணிதத்தில் பார்த்திங்கன்னா எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, விகிதம், அதாவது ஒரு பகுதியை ஒரு எண்ணை 3:5 பிரிங்க, 4:3 பிரிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரித்தல், அதிலிருந்து ஒரு 2 கணக்குகளும். அடுத்து இயற்கணித கூற்றை வாய்மொழி கூற்றாகவும் வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாகவும் மாற்றுதல் ஒன்றும், இன்னொன்று விகிதமாக மாற்றுதல், 3வது கேள்வியிலேருந்து விகிதமாக மாற்றுதல், அதற்குண்டான கேள்விகளும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தாக அறிவியலில் பார்த்திங்கன்னா எஸ்ஐ அழகாக மாற்றுதல், அடுத்து இயக்கம் பற்றிய ஒரு கேள்வி, அடுத்து வேகம். சரிங்களா? அது வேகம் பற்றிய கேள்வி, 3வது கேள்வி வேகம் பற்றிய கேள்வி. 4 மற்றும் 5வது கேள்விகள் உயிரியல் கேட்டிருக்காங்க. உயிரியல் 5வது கேள்வி மிகவும் எளிது. மீன் துடுப்புகள் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே அந்த விடை மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து சமூக அறிவியல் நேரடியான கேள்விகள் தான், மறைமுகமான கேள்விகள் எதுவுமே இல்லை. சென்ற ஆண்டு கேட்டதெல்லாம் மறைமுகமான கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதை விட இந்த முறை பார்த்தா எல்லாமே நேரடியான கேள்விகள் தான். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.